சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார திரை விமர்சனத்தில் வீராயி மக்கள் திரைப்படத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். வீராயி மக்கள் அந்த டைட்டிலே சொல்லிடுச்சு. வீராயி மக்கள்னா வீராயோட பிள்ளைகள், வீராயி குடும்பம், வீராயி வம்சம், இல்லை அவங்க வகையறா அப்படின்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வட்டார வழக்கு சொல்முறைகள் இருக்குது. அதன்படி வீராயி மக்கள்ங்கிறது ஒரு குடும்பத்தை பற்றியது. இந்த படம் வந்து ஒரு குடும்பம் பிரிஞ்சிருந்தால் எவ்வளோ துயரங்கள் ஏற்படும், ஒற்றுமையாக இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷம், அதாவது குடும்பத்தில் எவ்வளோ மகிழ்ச்சி நிறையும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை வந்து சுரேஷ் நந்தா தயாரிச்சிருக்காரு. கதை திரைக்கசனம் எழுதி நாகராஜ் கருப்பியா இயக்கியிருக்காரு. தீபன் சக்கரவர்த்தி இசையமைச்சிருக்காரு. சீனிவாசன் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. வேளாராமூர்த்தி, மாரிமுத்து, எண்ணியூர்த்தோழன் ரம்யா, செந்தி குமாரி, நந்தனா, இன்னும் சிலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. சுரேஷ் நந்தா இந்த படத்தில் ஹீரோவும் வந்திருக்காரு. படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. குடும்ப படம் ரொம்ப அழகாக அற்புதமாக பார்க்கலாம். பல இடங்களில் கண்ணீர் விட்டு அழுகிற மாதிரி காட்சிகள் வந்தது. பொதுவாக ஒரு திரைப்படம் பார்க்கும்போது கண்ணீர் விட்டு அழுதாவே நம்ம மனசோட ஒன்றிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ நிறையா நம்ம தொலைக்காட்சி தொடர்கள் பார்த்துருப்போம். அதில் நிறைய அழுகு காட்சிகள் வரும். அப்போல்லாம் பார்க்கும்போது நமக்கு கோபம் தான் வரும். ஏன்னா அந்த அழுகை காட்சிகள்லாம் வந்து தினந்தோறும் வீட்டில் பார்க்குறதுனால அதெல்லாம் ஒரு கோபம் தான் வரும். ஆனால் இந்த படத்தில் வர காட்சிகள் வந்து உண்மையிலே அழுவிக்குது. ஏன்னா இப்போ வர்ற படங்கள் வந்து எதுவும் நம்ம மனசோட ஒட்டுறதில்லை. ஒரு திரைப்படம் வியாபார நோக்கங்கிறத முக்கியத்துவம் வச்சு தேவையில்லாமல் இடைச்சொர்கள் அப்படி நிறையா விஷயங்களை வச்சு நமக்கு ஒரு விதமான கோபத்தை ஏற்படுத்துவாங்க. அப்படி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இந்த படம் அப்படி இல்லாமல் நம்மளை மீறி அழுக வைக்குதுன்னா மனசோட ஒன்றிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் 4 குழந்தைகள், 3 பசங்க, ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சு அப்பன் இல்லாமல் அந்த குழந்தைய எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு மையக்கருவை வச்சு சொன்ன படங்கள் தான். இது மாதிரி சில படங்கள் வந்திருந்தால் கூட ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு கதையோட்டத்தில் போகும். இந்த படம் ஒரு கதையோட்டத்தில் போகுது. ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. 4 பசங்களும் பெரிய ஆளாகி ஒரே குடும்பமாக தான் இருக்காங்க. அந்த குடும்பம் எதனால் பிரியுது, மறுபடியும் சேர்றது என்ன அப்படிங்கிறதா ஒரு வரி கதை. படம் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக வந்ததுக்கு முக்கிய காரணம் என்ன கேட்டிங்கன்னா, படம் முழுக்க கிராமம், மண்மனம் மாறாத சொற்களும் அந்த அந்த வட்டார வழக்கு மொழிலேருந்து இந்த சம்பிரதாயங்கள், கிராமத்து சம்பிரதாயங்கள் இருக்குது. ஒரு மறைவாக இருக்கட்டும், ஒரு திருமணமாக இருக்கட்டும், ஒரு சடங்காக இருக்கும், அந்த சம்பிரதாயங்கள் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லார் மனசுக்கும் அப்படியே நேரடியான ஒரு தொடர்பு ஏற்படுது. ஆக இது நம்ம ஊரில் நடந்துச்சு, இது மாதிரி நம்ம ஊரில் நடந்திருக்கு, இது மாதிரி நம்ம ஊரில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத வந்து ஒவ்வொரு காட்சியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப அழகாக நம்ம மனசில் வந்து கனெக்ட் ஆகுது. வேளாராமூர்த்தி அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் எல்லா படத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு கோபமான வில்லன், ஒரு மிடுக்கான நட, ஒரு டெரர் மாதிரி வருவார். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு பாசக்காரனான வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. சில இடங்களில் அழுக வச்சுறாரு. ரொம்ப அழகாக வச்சுருக்கு. குறிப்பாக அந்த தாய் இறந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இவ்வளோ கோவக்காரர் இப்படியெல்லாம் நடிக்கிறாரே நம்மளே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி அவருக்கு மனைவியாக வர்ற எண்ணியூர்த்தோழன் ரம்யா வந்து கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா மனைவி அதிகமாக பேச மாட்டாங்க. ஒரு சம்பவத்தில் புருஷன் பேசுகிறாருன்னா அவர் சொல்லுக்கு வந்து ஒரு தலையாட்டுவாங்க, ஒரு செய்கை, இப்படி ஒரு ஷேக்கிங் தான் இருக்கும். அதிகமாக பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் கிராமத்துங்களில் பெண்கள் இருப்பாங்க. அதை வந்து ரம்யா ரொம்ப அழகாக பண்ணிட்டாங்க. செந்திராமி இந்த சீரியலில் இருக்க ஒட்டுமொத்த வில்லியும் இந்த ஒரு ஆள்கிட்ட பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவளோட வில்லத்தனம் இருக்குது. அதே மாதிரி அவருக்கு கணவர் அவராக மாரிமுத்தாக இருக்கட்டும். மாரிமுத்து ரொம்ப இயல்பான நடிப்பில், கிராமத்து ஆள் அப்படிங்கிறதுனால கிராமத்து படம்னாவே அதில் வந்து ஒரு மிகையான நடிப்பை வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அது படத்துக்கு வந்து பாடல்கள் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. இசையும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒளிப்பதிவு கிராமத்துக்குள்ளே எவ்வளவு ட்ரையாக காட்ட முடியுமோ அவ்வளோ ட்ரையாக காமிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லாக அறந்தாங்கி பகுதி சொல்லப்பட்டாலும், ஆனால் படப்பிடிப்பு நடத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா சிறுவில்லிபுத்தூர் பக்கம் ஒரு பொட்டல் கிராமத்தில் ரொம்ப ட்ரையான ஒரு கிராமம். ஏன்னா அந்த ஏன் அப்படி இடத்த தேர்ந்தெடுத்தாங்கன்னா, இந்த படத்தில் வர காட்சி அமைப்புகள், இந்த குடும்ப பிரிய காரணம், இந்த குடும்பத்தில் இருக்கவங்கள திருப்பூர் வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி சில காட்சிகள் வர்றதுக்கெல்லாம் ஒரு வறண்ட பூமி தேவை அப்படிங்கிறதுனால அந்த இடத்த செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம எளிதாக கண்டுபிடிக்க முடியுது. சுரேஷ் நந்தா அந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவர் கதாநாயகன் நடிச்சிருந்தா கூட சிறப்பாக நடிச்சிருக்காரு. முதல் படம் மாதிரி தெரியல. ஒரு கதாநாயகன் எந்த அளவுக்கு வரணும் அப்படிங்கிறத வந்து ஒரு தெளிவாக இயக்குனரும் தயாரிப்பாளரும் ஒரு புத்திசாலித்தனமாக அந்த படத்தில் செஞ்ச விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இவர் பொதுவாக வந்து இப்போ சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர்கள் அவங்க ஹீரோவை நடிக்கிற படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தன்னை முன்னிறுத்தி இவர் 10 பேர் அடிக்கிற மாதிரி சேசிங்கி, பாடல் காட்சி, குத்துப்பாட்டு அப்படி இப்படின்னு வச்சு ஒரு விஷயங்கள் வச்சு படத்தையே கெடுத்துருவாங்க. இவர் வந்து புத்திசாலித்தனமாக ஒரு நல்ல கதையில் நம்ம போய் கெடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அவரால் என்னென்ன கதையை கெடுக்காமல் எந்தெந்த காட்சிக்கு வரணுமோ அந்தளவு காட்சிக்கு ஒரு கொஞ்சம் வந்து ஒரு நிறைவான நடிப்பை செஞ்சுருக்காரு. குறிப்பாக
அத்தை மகளை பார்த்து காதல் வயப்படுற காட்சியாக இருக்கட்டும், அண்ணன் அடிக்கையில் இவர் உள்ள பூந்து சண்டை காட்சியாக இருக்கட்டும், அது வந்து ஒரு அளவாக யதார்த்தம் மீறாமல் இருக்கிறதுனால தான் நம்ம ரசிக்க முடியுது. இவர் முதல் படம் அப்படிங்கிற மாதிரி தெரியல, நடிப்பில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து படமும் எடுப்பார்னு நினைக்கிறேன், தொடர்ந்து நடிப்பாரும் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரிய வருது. படத்தில் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு கூட்டு குடும்பம் பிரிஞ்சால் எவ்வளவு மனசு வலிக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. பொதுவாக எந்த ஊர்லையுமே ஒரு தனிப்பட்ட என்னோட கருத்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு முதியோர் இல்லம் திறந்தா அதுக்கு முதல்ல அனுமதி கொடுக்க கூடாது அப்படிங்கிற குரல் என்னோட குரலாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முதியோர் இல்லம் திறந்தாங்கன்னா 100 குடும்பம் அந்த இடத்துல பிரின்னு தான் அர்த்தம். ஏன்னா முதியோர் இல்லம் திறந்தால் நிறைய பேர் வயசானவங்களை போய் அங்கே போய் விட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு இது நிறைய நம்ம பார்த்து கேள்விப்பட்ட செய்திகள் தான். ஆனால் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு வயதான பெண்மணி ஒரு வீட்டுக்கு இருந்துச்சுன்னா, நம்ம கூட வந்து ஒரு பெரிய பேராசிரியர் இருக்கார், ஒரு பெரிய வைத்தியர் இருக்கார் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியல. எனக்கெல்லாம் அம்மா இறந்துட்டாங்க, அம்மா இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து சில நேரங்களில் நான் நினச்சி வருத்தப்படுறேன். என்ன மாதிரி நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. பட் ஆனால் அந்த அவங்களோட வேல்விஷன், அவங்களோட அருமை தெரியாமல் நிறைய பேர் வந்து முதியோர் இல்லத்தில் விட்டுறாங்க, தாயை வெளியே புறக்கணிச்சிடுறாங்க. அந்த விஷயம்லாம் அவங்களுக்கு அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும். ஒரு ஒற்றுமையாக கூட்டு குடும்பம் இருக்கவங்களுக்கு இந்த படம் பார்த்தாங்கன்னா, இந்த படத்தில் வர்ற மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பிரிஞ்ச குடும்பங்கள் பார்த்தாங்கன்னா, இப்படி ஆனது நம்ம கதை மாதிரியே இருக்குது அப்படிங்கிற வருத்தப்படுவாங்க. ஆனால் இது ரெண்டுமே இல்லாதவங்க பார்க்கும்போது இப்படி ஒரு கூட்டு குடும்பத்தில் நம்ம இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கப்படுவாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்ப எல்லாரோட மனசையும் நேரடியாக பாதிக்கிற மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்குங்க அப்படிங்கிறத ஒரு விஷயம். ஒரு வயசான பெண்மணி ஒரு வீட்டை விட்டு வெளியே போய் 3 பிள்ளைங்க இருந்து ஒரு தனியாக கோயிலில் உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படிங்கிற காட்சி வந்து அவ்வளவு ரொம்ப மனசை ஒரு பாதிக்கிற விஷயமா இருக்குது. அவங்க தாயாராக இருக்கும்போது தங்கச்சி வந்து அழுகும்போது வேளாரம்பத்தூர் கேட்பான், நீ எல்லாம் மனுஷியாடி ஒருவேளை கஞ்சி ஊற்ற வக்கு இல்லை, நீ எல்லாம் அம்மா எழுந்து அழுக வர அப்படின்னு கேட்குற காட்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காட்சிகள் வந்து எல்லா ஊரும் ஒரு மரணம் அப்படிங்கும்போது நிறைய ஊரில் நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நான்லாம் நேரடியாக பார்த்தது, அதை படத்தில் பார்க்கும்போது நம்ம ஊரில் பார்த்த சம்பவம் மாதிரியே இருக்குது அப்படின்னு நினைக்க தோணுது. நம்ம ஊரில் மட்டும் இதை பார்க்குற நிறையா ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சம்பவம் மாதிரியே இருக்குது. நமக்கு சம்மந்தம் இல்லாட்டினா கூட நம்ம பார்த்த நம்ம உறவினர்களுக்கு இது நெருங்கிய தொடர்பு இருக்க மாதிரியே நமக்கு தெரிய வரும். அம்மாவுக்கு ஒரு சோறு கொடுத்து நீலாம் வக்கு இல்லை, நீலாம் இருந்து அம்மாவை கோயிலில் பிச்சை எடுக்க விட்டி அப்படின்னு கேட்குற காட்சிகள்லாம் மச்சினை வந்து ஏன்டா சொத்தை உங்கள் வாத்தா 3 பேருக்கு தான் பிரித்து கொடுத்தா, எனக்கு பிரித்து கொடுத்தாளா, எனக்கு பிரித்து கொடுத்தா தான் நான் சோறு விட முடியும் அப்படிங்கிற காட்சியெல்லாம் நிறைய இடத்துல நடக்கிற விஷயம். நமக்கு சொத்துல பங்கு கொடுக்கலையே அப்படிங்கிறக்காண்டி பட்னியாக கடட்டும் சாகட்டும் சாபம் விடுறது நிறையா கேள்விப்பட்ட விஷயம். அது வந்து படத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நம்ம இந்த இவங்களுக்கு நடந்தது அவங்களுக்கு நடந்ததுன்னு நம்மளை ஒரு நினைவூட்டலாக இந்த காட்சியெல்லாம் வரும். படம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இந்த படத்தை குடும்பத்தோடு பார்த்து கொண்டாடினா தான் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து முதியோரை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பண்பு வரும். ஏன்னா படத்தில் வர வசனங்கள் வந்து அந்தளவுக்கு மனசில் ஆணி அடித்த மாதிரி விஷயங்கள் வருது. தம்பி அம்மா சமாதியில் அழுகும்போது பின்னாடி அண்ணன் இருந்து, எடா ஒருத்த பரப்பு தாண்டா பறக்க போகிறான், 10 பரப்பு இல்லைடா, அந்த இருக்க வரைக்கும் நல்லபடியாக சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசமாக இருக்கிறதாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்கிற காட்சியாக இருக்கட்டும். டேய் இந்த இது ஊர் இல்லைடா, என்னோட வேறுடா அப்படிங்கிற காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு ஒரு மாதிரி ஒரு புல் அரிக்கிற மாதிரி அந்த நிறையா வசனங்கள் வந்து மனசில் ரொம்ப ஒட்டி வந்துடும். ஏன்னா நம்ம ஊரில் நம்ம பக்கத்து சொந்தத்தில் இவங்களுக்கு நடந்த விஷயத்த நம்ம திரையில் பார்க்குறோமே அப்படிங்கிற ஒரு பூரிப்பு தான் வரும். நிறைய காட்சிகள் வந்து நமக்கு சம்மந்தப்பட்ட காட்சி, நம்மளோட வட்டாரத்தில் நடக்கிற காட்சி நிறையா வர்றதுனால எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக இது ஒட்டி பிடிக்கிற மாதிரி விஷயம் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த படம் நிச்சயம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். இன்னொரு விஷயம், எந்த படத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் சேர்றதுக்கும் சரி பிரிவுக்கும் சரி ஒரு அழுத்தமான காரணம் சொல்லணும். அது இந்த படத்தில் சொல்ல தவறிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் நமக்கு இடிக்குது. பொதுவாக வந்து நான்லாம் எனக்கு பெரியப்பா சித்தப்பா அப்படிங்கிறவங்க வந்து பெரியப்பா சித்தப்பான்னு கூப்பிட மாட்டேன், அப்பா அப்படிங்கிற உறவு முறையில் தான். எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 4 பேர், 2 அத்தைங்க, 4 அப்பாங்கன்னா இப்போ 3 பேர் இறந்துட்டாங்க. எங்கள் சித்தப்பா மட்டும்தான் இருக்காரு. ஆனால் சித்தப்பா வந்து நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன், சித்தப்பான்னு அழைச்சதில்லை. ஆனால் அடுத்தவங்கள்ட்ட சொல்லும்போது அவர் எங்கள் சித்தப்பான்னு சொல்லி உறவு முறை சொல்லிக்கணும் ஒழிஞ்சு நான் கூப்பிடும்போது அப்பா அப்படின்னு தான் அழைப்பேன். அதே மாதிரி எங்கள் சின்னம்மாவும் அம்மா அப்படின்னு தான் சொல்லுவேன். சித்தி சின்னம்மா அப்படிங்கிற வழக்கம் கிடையாது. இது எல்லா ஊர்லேயும் இருக்கிற ஒரு விஷயம். இந்த படத்தில் வந்து இந்த குடும்பம் பிரியறதுக்கு ஒரு பெண் காரணமாக இருக்காங்க, இணையறதுக்கும் ஒரு காரணமாக இருக்காங்க. அதை வந்து இணையறதுக்கும் ஒரு வலுவான காரணம் சொல்லலை, பிரியறதுக்கு ஒரு வலுவான காரணம் இல்லாமல் இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் ஆணித்தரமாக இருந்தால் இன்னும் வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு சினிமா ரசிகனா என்னோட ஒரு நம்பிக்கை. அந்த காட்சி மட்டும் தான் நமக்கு ஒரு சின்ன நெடுதல் கொடுக்க தவிர மீதியெல்லாம் ரொம்ப அருமையாக மக்களாக ஒன்றிய ஒரு கதையை தான் சொல்லியிருக்காங்க. சிறப்பான கதையை கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு படத்தை கொடுத்ததுக்கு அந்த இயக்குனருக்கும் அந்த தயாரிப்பாளருக்கும் என்னோட ஒரு நன்றியை சொல்லிக்கிட்டேன். V4 மீடியா சார்பாகவும் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து கொண்டாடுங்க. நல்ல ஒரு மக்களுக்கான பாடமாக தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வரவேற்க வேண்டியது நம்ம கடமை. வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க.